அனைவருக்கும் வணக்கம். போன பதிவில் கர்மாவை பற்றி விரிவாக பார்த்தோம். லா ஆஃப் ஒன் மற்றும் எல்எல் ரிசர்ச்சில் கர்மாவை பற்றின நிறைய கேள்வி பதில்கள் இருக்குது. அதில் சிலதை மட்டும் குறிப்பாக எடுத்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். எல்எல் ரிசர்ச்சில் கர்மாவை பற்றின மற்ற எல்லா தலைப்புகளையும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸாக பார்க்கலாம். உதாரணத்துக்கு கேன்சரும் கர்மாவும், உணவும் கர்மாவும், அபார்ஷன் அண்ட் கர்மா, இந்த மாதிரி நிறைய தலைப்புகள் இருக்குது. இந்த லிங்க்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா எல்எல் ரிசர்ச்சில் அந்த தலைப்பு இருக்க அந்த சைட்டுக்கு போகும். தமிழில் படிக்கணும்னா கூகுள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணிக்கோங்க. குறிப்பாக ஏதாவது ஒரு தலைப்பு உங்களுக்கு முக்கியமாக இருக்குது, அது வீடியோவில் போடணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. செஷன் 34ல் ராக்கிட்ட கேட்குறாங்க கர்மானா என்ன அப்படின்ட்டு. அதுக்கு ராவோட பதில், எங்களோட புரிதல் படி கர்மா அப்படிங்கிறது இனர்ஷியா. ஒரு வண்டியில் போயிட்டுருக்கோம். நம்ம பிரேக் போட்டாலோ இல்லை ஸ்டாப் பண்ணால் மட்டும்தான் அந்த வண்டி நிற்கும். அது வரைக்கும் தன்னோட நிலையை மாற்றிக்கிறதுக்கு அந்த வண்டி முயற்சிக்காது. இந்த தன்மைக்கு பேர் தான் இனர்ஷியா. ஒரு நின்றுட்டுருக்க வண்டிக்கும் இதே மாதிரி தான். யாராவது ஒருத்தவங்க கீ போட்டு ஆன் பண்ணாதான் அந்த வண்டி ஓடும். அது வரைக்கும் தன்னோட நிலையை மாற்றிக்கிறதுக்கு அந்த வண்டியாக முயற்சி பண்ணாது. அதே மாதிரி தான் நம்ம ஒரு செயல்னாலேயோ வார்த்தையினாலேயோ எண்ணத்தினாலேயோ ஒரு கர்மாவை உருவாக்குறோம். அந்த கர்மாங்கிறது முன்னும் பின்னும் போய்கிட்டே இருக்கும். ஒரு வாட்டி அடி வாங்குறவங்க அடுத்த வாட்டி அடிக்கிறவங்களாக இருக்காங்க, மறுபடியும் அவங்க அடி வாங்குறவங்களாக ஆகுறாங்க. இப்படி அவங்க 2 பேருக்கு இடையில அந்த கர்மா அப்படியே பந்தாடிக்கிட்டே இருக்குது. அது தானாக நிற்காத ஒரு நிலை, அதாவது தானாக அந்த கர்மா அழியாத ஒரு நிலை தான் இங்கே இனர்ஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஒரு பிரேக் கொடுத்து நிறுத்தணும் அப்படின்னா அங்கே மன்னிப்பு தேவை. கர்மா கரையிறதும் மன்னிக்கிறதும் பிரிக்க முடியாத ஒன்றோடு ஒன்று இணைந்த விஷயம். இதை தொடர்ந்து அடுத்த கேள்வி, இப்போ கர்மாவை நம்ம ஆரம்பித்து வச்சிட்டோம். அதை கரைக்கிறதுக்கு நமக்குள்ளே இந்த மன்னிப்பு அப்படிங்கிற தன்மை வரணும் அப்படின்னா இதை வர்றதுக்காக ஒரு சம்பவம், ஒரு சூழ்நிலை கேட்டலிஸ்டாக அமைஞ்சு தான் ஆகணுமா அப்படிங்கிறது கேள்வி. இதுக்கு ராவோட பதில், பொதுவாக இது சரிதான். நம்ம ஆரம்பித்து வச்ச கர்மாவை நம்ம கரைக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு சூழ்நிலையும் அமைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் நமக்கு இதுக்குரிய புரிதல், ஒரு ஏற்றுக்கொள்ளும் தன்மை, மன்னிப்பு இதெல்லாம் நமக்குள்ளே வரும்போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு கேட்டலிஸ்ட்டாக அமையணும் அப்படிங்கிற தேவை இல்லாமல் போகுது. ஸோ எல்லா விதமான கர்மாவும் அழியறதுக்கு நமக்கு ஒரு சூழ்நிலை சம்பவம் கேட்டலிஸ்ட்டாக அமையணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அதுக்கு முன்னாடியே நம்ம மன்னிச்சிட்டோம், அந்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்டோம், ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நம்ம வரதை நம்ம தவிர்க்கலாம். நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா கஷ்டமான சூழ்நிலைகளும் கர்மாதானா அப்படின்னு கேட்குறாங்க. கர்மா அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது, காரணம் விளைவு அப்படிங்கிற விதி. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லாமே கர்மா சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது கிடையாது. கர்மானால் ஏற்படக்கூடிய பிரதானமான சம்பவங்களில் என்ன அப்படின்னா, உறவுகளில் நம்ம எடுக்கிற முடிவுகள் கர்மாவால் உண்டான பிரதானமாக இல்லாமல், அதாவது முக்கியம் இல்லாத சில விஷயங்கள் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா, நம்ம தேர்ந்தெடுக்கிற உத்தியோகம், இல்லை நமக்கு எதில் ஆர்வம் இருக்குது, நம்ம ஹாபீஸ், அந்த மாதிரியான விஷயங்கள். நம்மளோட தினசரி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே கர்மானால் கிடையாது. ஆனால் அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன நிகழ்வுகளும் நமக்கு ஒரு பாதையை அமைச்சு கொடுக்குது. அந்த பாதையில் நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் கொடுக்குது, அன்பை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குது. ஸோ இந்த நிகழ்வுகள் எல்லாம் கர்மானால் உருவாக்கப்பட்டது கிடையாது. ஆனால் நம்ம அன்பை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பங்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே மோஸ்ட்டாக கர்மா ரிலேட்டடாக தான் இருக்கும். அது எல்லாமே இதுக்கு முன்னாடி நம்ம இருந்த ஒரு பிறவியில் அங்கேருந்து உண்டான ஒரு அன்பேலன்ஸ்டு ரிலேஷன்ஷிப், சமநிலைக்கு வராத ஏதோ ஒரு உறவு, அதனால் உண்டான கர்மா. ஸோ இந்த கர்மாவை நிறுத்தணும் அப்படின்னா அதுக்கு வழி மன்னிப்பு. நமக்கு யாரை பிடிக்கலையோ, எதை செய்யறதுக்கு பிடிக்கலையோ, எது பிடிக்கலையோ அவங்க மேலே இல்லை அந்த விஷயத்து மேலே நம்ம அன்பு செலுத்த தொடங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் மன்னிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம விரோதி அப்படின்னு நினைக்கிற ஒருத்தவங்க மேலே நம்ம அன்பாக இருக்கோம் அப்படின்னா நம்ம மன்னிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அந்த மன்னிப்பு எப்போ முழுமை பெறுதோ அப்போ கர்மா விலகிடும். முழுசாக எப்போ நம்ம ஒருத்தவங்களை நேசிக்கிறோமோ அப்போ நம்ம மனசு ஃப்ரீ ஆகிடுது. டு லவ் இஸ் டு கான்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம். நம்ம அன்பாக இருக்க தொடங்கிட்டோம் அப்படின்னா நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். நம்மளோட ஆட்சியை அங்கே நிலைநாட்டிட்டோம். உங்களுக்கு ரொம்ப வேதனை தரக்கூடிய ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா
தியானத்தில் யோசிங்க, அந்த சம்பவம் என்ன பாடத்தை உங்களை கற்றுக் கொடுக்கறதுக்காக வந்திருக்கு அப்படிங்கிறது. அது உங்களுக்கு புரியும் போது இதுக்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிங்க. நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் உங்களுக்கு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, பண்ணுங்க. அப்போ கர்மா விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு உதாரணம், இப்போ உங்கள் மகனோ மகளோ வெளியூருக்கு போயிட்டு ஒரு நல்ல காலேஜில் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை. கண்டிப்பாக போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஏன் இதை சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடியிலேருந்து நீங்கள் உருவாக்கின ஒரு கர்மா. அந்த கர்மா இங்கே அட்டாச்மெண்ட், பற்று, அவ்வளோ ஒரு பற்று உங்கள் குழந்தை மேலே. என்னை விட்டு பிரியக்கூடாது, குழந்தைய விட்டு பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற அந்த அட்டாச்மெண்ட்டுங்கிறது ஒரு கர்மா. சரி, எனக்கு அந்த அட்டாச்மெண்ட் இருக்குது, அது கர்மா அப்படின்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த சுச்சுவேஷன் நான் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, அனுமதிங்க. உங்களை விட்டு உங்கள் குழந்தை வெளியில் போயிட்டு வேறு ஒரு ஊருக்கு போய் தனியாக தங்கி படிக்கிறதுக்கு அனுமதிங்க. அந்த இடத்துல அந்த மனப்பக்குவத்துக்கு நம்ம வரத்துக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க, எவ்வளோ கஷ்டமான விஷயம் உங்களுக்கு அது இருந்தாலும் அதை செய்யுங்க. ஏன்னா அப்போ அவங்க கர்மா விலகும். இப்போ கர்மாவை கழிக்கிறதுக்காக இன்னொரு பிறவி எடுத்து வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த கர்மா எவ்வளோ பெரிதான ஒன்றாக இருக்கணும் பிறவி எடுக்கிறதுக்கு. இப்போ ஒரு வண்டு மிதிக்கிறோம், அது ஒரு கர்மாவை உருவாக்குது. இதை கழிக்கிறதுக்காக இன்னொரு பிறவி எடுத்துகிட்டு வரணுமா அப்படிங்கிறது கேள்வி. அதுக்கு ஆக்சல் அப்படிங்கிற ஒரு குரூப்போட பதில், கர்மா அப்படிங்கிறத இப்போ ஒரு வழக்கறிஞர் கோர்ட்டில் ஒரு கேஸுக்கு வாதாடுற மாதிரியோ, இல்லைனா ஒரு அக்கௌண்ட் பார்க்குறவங்க இவ்வளோ வாங்கியிருக்க இவ்வளோ கொடுத்துருக்க கூட்டி கழித்து பார்த்தா இதுதான் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் கிடையாது. கர்மாங்கிறது நம்ம பண்ண செயல்களை பொறுத்து இல்லை, பட் நம்மளோட எண்ணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எண்ணங்களோட விளைவு தான் செயல். அதனால் எப்போதுமே ஒரு கர்மாக்கு காரணமாக இருக்கிறது எண்ணம், செயல் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தெரியாமல் நம்ம ஒரு செயலை சொல்கிறோம், ஆக்சிடெண்ட்லாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி சில செயல்களுக்கு கர்மா உண்டாகாது. ஆனால் வேறு சில செயல்களுக்கு, அதாவது வேறு சில ஆக்சிடெண்ட்ஸுக்கும் கர்மா உண்டாகலாம். ஏன்னா அதில் அவங்களோட எண்ணம் சம்மந்தப்பட்டிருக்கலாம். வெளியில் தெரியல அப்படின்னா கூட உள்ளுக்குள்ளே அவங்களோட ஏதோ ஒரு எண்ணத்தினால தான் அவங்களுக்கு கர்மா உண்டாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த நிமிஷம் உங்களை இது வரைக்கும் யாரெல்லாம் உங்களை ஹர்ட் பண்ணியிருக்காங்களோ, உங்கள் மனசை வருந்துறபடி ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படிங்கன்னா, இந்த நிமிஷம் ஸ்ட்ராங்காக முழு மனசோடு அவங்கள எல்லாரையும் நீங்கள் மன்னிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த நிமிஷம் அந்த கர்மா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண தவறுகளோட கர்மா கழியணும் அப்படின்னா, உங்களுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு எண்ணத்தையும் விசாரணை பண்ணி பாருங்கள். அது பாசிட்டிவான ஒன்றா, உங்களுக்கோ மற்றவங்களுக்கோ சேவை செய்கிற மாதிரி அமைஞ்சிருக்கா, இல்லையா அது கடவுள் தன்மைக்கு எதிரானதாக இருக்கா? இந்த எண்ணம் நமக்குள்ள ஒரு மாயை, ஒரு சோகம், ஒரு கட்டுப்பாடு, ஒரு தேவை, ஒரு வலியை கொண்டு வருதா அப்படின்னா அந்த எண்ணத்தை அதோடு நிறுத்திட்டு லவ், அன்பை மேலே தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மெடிடேட் ஆன் லவ். அங்கே அந்த கர்மா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கான்ஷியஸாக நம்மளோட எண்ணம் சரியானது இல்லை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அந்த இடத்துலையே நான் இந்த எண்ணத்துக்கு பதிலாக நான் அன்பை தேர்ந்தெடுக்கிறேன் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளோட தவறான எண்ணங்களோட கர்மா முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா the law of love is far greater than the law of cause and effect. இந்த காரணம் விளைவு அப்படிங்கிற விதியை விட அன்புக்குன்னு இருக்கிற ஒரு விதி ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, நம்ம நிறைய பேருக்கு கன்ஃபியூசிங்காக இருக்க இந்த ஃப்ரீ வில் கான்செப்ட். நம்ம இந்த பிறவி எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சந்திக்கக்கூடிய மக்கள், இந்த சூழ்நிலைகள் இதெல்லாம் முன்னாடியே நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாலும், இன்னொரு சைடு நமக்கு ஃப்ரீ வில் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரீ வில் அப்படிங்கிறது நம்ம சொந்தமாக நம்மளோட அறிவு, உணர்ச்சிகள், உணர்வு இதெல்லாம் வச்சு நம்ம முடிவெடுக்கக்கூடிய ஒரு உரிமை நம்மக்கிட்ட இருக்குது. அதுதான் ஃப்ரீ வில். ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ ஆன்மீகத்தை பற்றி நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட பேசுகிறோம். ஆன்மீகத்தில் ஈடுபாடு இல்லாதவங்களாக கூட அவங்க இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்களோட ஃப்ரீ வில்ல மூக்க நுழைக்காமல் நம்ம எப்படி இருக்கிறது? ஒருவேளை நம்மளை அறியாமலே நம்மளோட பேச்சோ நம்மளோட செயல்களோ இன்னொருத்தவங்களோட ஃப்ரீ வில்ல பாதிக்கிற வகையில் அமைஞ்சதுன்னா அது நமக்கு ஒரு கர்மாவை உண்டாக்குமா? அது கோவோட பதில். ஸோ மனித குலத்தில் ஃப்ரீ வில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது.
ஆன்மீக ரீதியாக. ஆனால் நம்மளோட தினசரி வாழ்க்கையில் நம்மக்கிட்ட ஒருத்தர் வந்து எதையோ பற்றி ஒரு கருத்து கேட்கும்போது நம்மளோட கருத்தை வெளிப்படுத்துறதுல தெரிவிக்கிறதுல தவறு எதுவும் இல்லை. நம்மளோட கருத்து மூலம் இன்னொருத்தவங்க மேலே நம்ம ஒரு தாக்கத்தையும் செலுத்தலாம். ஆனால் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த சூழ்நிலைக்கு அது பொருத்தமாக இருக்கணும். நம்மளோட உறவு வரைமுறைக்குள்ளானதாக இருக்கணும். உதாரணத்துக்கு நம்ம முன்ன பின்ன தெரியாதவங்க ரோட்டில் ஒருத்தவங்க போயிட்டுருக்காங்க, அவங்க கிட்ட பார்த்துட்டு நீங்கள் ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. அங்கே நமக்கு அந்த உரிமை இல்லை இல்லையா? ஆனால் உங்கள் நண்பரோ உங்கள் குடும்பத்தார்கிட்டயும் நீங்கள் அந்த கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கும். ஸோ நம்மளோட உறவு வரைமுறை என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட கருத்தை வெளிப்படுத்தலாம். அதுவும் குறிப்பாக நம்மக்கிட்ட ஒருத்தவங்க வந்து கருத்தை கேட்கும் போது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளோட சாதாரண நடைமுறை வாழ்க்கையில் நம்மளோட கருத்தை தெரிவிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டாம், அது நார்மல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ பெற்றோர்களோ பெரியவங்களோ அவங்க வீட்டு சின்ன குழந்தைங்கள் கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க, சூடான ஒரு பொருளை தொடாதீங்க, பார்த்து நடங்க ரோட்டில், நல்ல பழக்க வழக்கங்கள் எப்படி கற்றுக்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால அவங்களோட ஃப்ரீ வில்ல நம்ம ஒன்றும் பாதிக்க மாட்டோம். அதே மாதிரி ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஆசிரியராகவோ, அதாவது ஒரு கைட், டீச்சர் இல்லை மென்டராக இருக்க சொல்லி அவங்க கேட்கும்போது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட கைடன்ஸை அவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்ககிட்ட வந்து ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்கும்போது அது உடல் ரீதியாகவோ இல்லை உணர்ச்சிகள் சம்மந்தப்பட்டதாகவோ இல்லைன்னா ஆன்மீகத்தை பற்றியோ உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விதத்தில் பொறுப்பான விதத்தில் நீங்கள் பதில் அளிக்கிறதுல உங்களோட கருத்தை சொல்கிறதுல தவறில்லை. ஆனால் நம்ம வாழ்க்கையில் சில சம்பவத்தில் மற்றவங்களோட ஃப்ரீ வில்ல பாதிக்கிற மாதிரி நம்ம சில விஷயங்கள் சில செயல்களை பண்ணுறோம், அது நமக்கு கர்மாவையும் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களில் ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. இப்போ ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தர் இன்னொருத்தரை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு அடியில் அவங்கள வச்சுருக்காங்க. இவங்க சொல்கிறத தான் செய்யணும், இவங்க சொல்கிற மாதிரி தான் அவங்க ட்ரெஸ் பண்ணணும், இவங்க சொல்கிறத தான் சமைக்கணும். அப்படி ஒருத்தவங்க எக்ஸ்ட்ரீமாக டாமினேட்டிங்காக இருக்கிறாங்க, இன்னொருத்தவங்க குட்டை குட்டை குனிஞ்சிட்டே இருக்காங்க அப்படின்னா, இப்படி அடிமையாக இருக்கிறவங்களோட ஃப்ரீ வில் அங்கே பாதிக்கப்படுது. இங்கே கர்மா உருவாகுது. இதுவே இப்போ வேலை பார்க்குற இடத்துல நம்ம பாஸ் நமக்கு இந்த மாதிரி நீ ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா, அது அவங்களோட கடமை, நம்ம ஃப்ரீ வில்ல பாதிக்கிறதா அர்த்தம் கிடையாது. ஆனால் இதே செயலை அவங்க நம்மளை அவமானப்படுத்துகிற மாதிரியோ இல்லை நம்மளை மரியாதைக்கு குறைவாக நடத்துகிற மாதிரியோ இருந்துச்சு அப்படின்னா, அது நம்மளோட ஃப்ரீ வில்ல பாதிக்குது. அதே மாதிரி ஒரு ஆயுதத்தை யூஸ் பண்ணி இன்னொருத்தவங்கள நம்ம தாக்குறோம், அது ஒரு போராக இருந்தாலும் சரி, அது இன்னொருத்தவங்களோட ஃப்ரீ வில்ல நம்ம பாதிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். சரி, நமக்கு ஒரு சந்தேகம் வரும்போதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணுறோமா இல்லைன்னா நம்ம பேசுகிறதோ நம்மளோட செயலோ இன்னொருத்தவங்களோட ஃப்ரீ வில்ல பாதிக்குதா இல்லையா அப்படின்னு நம்மளே எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் அவங்களுக்கு பண்ணக்கூடியதோ இல்லை சொல்லக்கூடியதோ அவங்க உங்களுக்கு பண்ணாங்கன்னா இல்லை சொன்னாங்களா நீங்கள் எப்படி உணருவீங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். நம்மளால அதை ஏற்றுக்க முடியாது, நம்மளோட சுதந்திரம் உரிமை நம்ம ஃப்ரீ will அதை பாதிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை மற்றவங்களுக்கு பண்ணாலும் அவங்களுக்கு அதை பாதிக்கும். நெக்ஸ்ட் இவங்க ஃபஸ்ட்டு கேட்டு அந்த கேள்வியை அட்ரஸ் பண்ணுறாங்க. ஸோ நமக்குள்ளே இப்போ ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங், ஒரு ஆன்மீக விழிப்புணர்வு வரும்போது நம்ம ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக உணர்ச்சி வசப்படலாம். இத்தனை நாள் இந்த உண்மை நமக்கு தெரியாமல் போச்சே அப்படின்ட்டு ஒரு பிரமிப்பு வரும். ஸோ உடனே அதை நிறைய பேருக்கு நம்ம ஷேர் பண்ணணும், அறியாமையில் எத்தனை பேர் இருக்காங்க அவங்கள எல்லாரையும் விழிப்புணர்வுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் நமக்குள்ளே ஏற்படலாம். ஆனால் இதெல்லாம் கேட்கறதுக்கு விருப்பம் இல்லாத ஒருத்தவங்களை நீங்கள் உட்கார வச்சு அவங்களுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கும் நல்லதில்லை, அவங்களுக்கும் நல்லதில்லை. ஆனால் உங்களுக்குள்ளே நடக்கிற மாற்றத்தை பார்த்துட்டு அவங்க உங்ககிட்ட வந்து ஒன்று கேட்கும்போது அப்போ நீங்கள் இதெல்லாம் ஷேர் பண்ணலாம். எப்படி ஒருத்தவங்கள கயித்துல கட்டி போட்டுட்டா அவங்களால வெளியில் வர முடியாது, ஸோ அவங்களோட ஃப்ரீ வில்ல நம்ம கட்டி போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம பேசுகிற வார்த்தைகளும். நம்மளோட வார்த்தைகளால் மற்றவங்களோட ஃப்ரீ வில்ல நம்ம கட்டி போட்டு வைக்கலாம். ஸோ நம்ம பேசுகிற வார்த்தைகளை நம்ம கவனமாக இருக்கணும், ஏன்னா இது கர்மாவை உண்டாக்கும். நம்மளோட நெருங்கிய உறவுகளோட வீக்னஸ், அவங்களால எதுவும் செய்ய முடியாது, பண்ண முடியாது, அவங்களோட இயலாமை என்ன நமக்கு புரியும் பொதுவாக. ஸோ அதை எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க வந்து துயரமாகவோ துக்கமாகவோ இருக்க ஒரு சமயத்தில் இதனால தான் நீ இப்படி இருக்க அப்படின்னு நம்ம குத்தி காமிக்கும் போது நமக்கு கர்மா உண்டாகுது.
உன்னோட தவறு இதுதான், உனக்கு ஏன் எப்போதுமே இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா, நீ முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோ, நீ முதல்ல இதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு இன்னொருத்தவங்கள பார்த்து நம்ம பேச ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, நம்ம அங்கே பாஸ் பண்ணிவிட்டு யோசிக்கணும். நம்ம எண்ணத்தில் என்ன ஓடிட்டுருக்கு அப்படின்ட்டு. நம்ம மனசுக்குள்ள அன்பும் கருணையும் முழுமைப்பட்டதாக இல்லை அங்கே. அதனால தான் நம்ம இன்னொருத்தவங்களை கை காட்டி விமர்சனம் பண்ணுறோம். நீ செய்யறது தவறு, நீ புரிஞ்சுக்கிட்டது தவறு, உனக்கு தெரிஞ்சது எல்லாமே தவறு அப்படின்ட்டு. அங்கே நம்ம பாஸ் பண்ணி அன்பு, கருணை, லவ் அண்ட் கம்பேஷன் அப்படிங்கிற உணர்வை நமக்குள்ளே கொண்டு வந்தோம், இல்லை ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதே விஷயத்த நம்ம அவங்கக்கிட்ட சொல்கிற விதம் வேறு மாதிரியா இருக்கும். உன் மேலே தவறு அப்படிங்கிற மாதிரி சுட்டி காட்டுற வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தாமல், பாசிட்டிவாக அன்பாக அவங்களோட முன்னேற்றத்துக்கு என்ன அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ அதை மட்டும் நம்ம சொல்லுவோம். அப்போ அவங்களோட ஃப்ரீ வில்லை பாதிக்காத வகையில், நமக்கும் கர்மாவை உண்டாக்காத வகையில் நம்ம சொல்ல வந்த விஷயத்த நம்ம அன்பாக சொல்கிறோம். இன்னொரு பகுதியில் மன்னிப்பு பற்றி பேசும்போது இது சொல்கிறாங்க. இப்போ பூமியில் இருக்கிற வரைக்கும் 2 பேர், கணவன் மனைவியோ இல்லை மாமியார் மருமகளோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கல, சண்டை போட்டுக்கிறாங்க, டெய்லி வாக்குவாதம் வருது. ஆனால் அவங்க எங்கேயுமே பாஸ் பண்ணி மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கோ, அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கோ அவங்க வரவே இல்லை அப்படின்னா, அவங்க இறந்ததுக்கப்புறமா அவங்க அந்த இன்பிட்வீன் லைஃப் ஸ்டேஜுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த ஆன்மா என்ன யோசிக்கும் அப்படின்னா, எதுக்காக ஒரு பிறவி ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு கோவத்தோடையோ வெறுப்போடையோ இருந்தோம், அது தேவையே இல்லாததாச்சே, மன்னிச்சு அன்பாக இருந்து போயிருக்கலாமே அப்படின்னு அந்த இடத்துல தோணும். ஏன்னா அந்த இடத்துல நம்ம ஆன்மாவாக இருக்குது. இந்த சிறிய உடல், இந்த சிறிய மனதுக்குள்ளே அது அடைஞ்சி இல்லை. ஒரு ஜென்மம் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணி கர்மாவை ஈஸியாக விலக்கி இருக்கலாம், ஆனால் விளக்காமல் திருப்பி 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 பண்ண தவறையே பண்ணிகிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு அங்கே அந்த ஆன்மா யோசிக்கும். நமக்கு ஏற்படுத்தின ஒரு காயத்தோட வலியை விடாமல் அந்த வலியை நம்ம தான் பிடிச்சிக்கிட்டே இருந்தோம். பயம், வெறுப்பு இதெல்லாம் இல்லாமல் வாழ்ந்துருக்கலாமே, இதெல்லாம் தேவையே இல்லையே அப்படின்னு அந்த நிலையில் அந்த ஆன்மா போய் அங்கே யோசிக்குதான். இந்த பிறவியில் உங்களால் சமாதானத்துக்கு வர முடியாமல் இருந்த அந்த மருமகளோட உறவு, நீங்கள் கூட அந்த மருமகளாக பிறந்திருக்கலாம். ஸோ நம்மலாம் இந்த நாடகத்தில் இருக்க நாடகர்கள் மாதிரி, யார் வேணால் எந்த ரோல் வேணால் இருந்திருக்கலாம், எந்த கதாபாத்திரத்தை வேணால் எடுத்திருக்கலாம். ஆனால் நம்ம கதாபாத்திரத்துக்கு நம்ம அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அதுவே நம்ம அப்படின்னு நம்ம அதிலே மூழ்கி போயிடுறோம். ஸோ இந்த பிறவியில் கர்ம வினைகள் எல்லாம் நம்ம விட்டுட்டு வெளியில் வரணும் அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் தேவை, மன்னிப்பு. மற்றவங்கள மன்னிக்கிறது, நம்மளை நாமளே மன்னிச்சுக்கிறது. சரி, அவங்கள மன்னிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம வாயால் சொல்கிறதுனால கண்டிப்பாக அந்த மன்னிப்பு அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ளே ஃபுல்லாக வர போகிறது கிடையாது. ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் அவங்கள பற்றி நினைக்கும் போது உங்களுக்குள்ள கோவமோ வெறுப்போ இல்லை வருத்தமோ வரும்போது எல்லாம் இதை நினைக்க சொல்கிறாங்க. அவங்கள மன்னிக்க முடியுமா? இந்த வெறுப்பு அப்படிங்கிற உணர்வுக்கு பதிலாக மன்னிப்பை உங்களால் கொண்டு வர முடியுமா? ஆரம்பத்தில் இது முடியவே முடியாது அப்படின்னு தோணும். ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் நமக்குள்ளே இதை ரிமைண்டர் மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும் போது நம்மளை அறியாமலே நமக்குள்ளே அந்த உணர்வு மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீ நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் போடுங்க. யாரெல்லாம் உங்கள் மனசில் அந்த மாதிரி இருக்காங்க, யார் வீட்டு வாசலை மிதிக்க மாட்டேன், இவங்க சாவகாசமே வேண்டாம் அப்படின்னு யாரெல்லாம் எதுக்கு நினச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாரையும் சந்தித்து நீங்கள் மன்னிப்பு கேட்கணுன்னு அவசியம் கிடையாது. பட் உங்களுக்குள்ளேயே அவங்கள நீங்கள் மன்னிச்சிட்டா போதும், அதோட கர்மா விலகுது. ஒரு இடத்துல இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி நமக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் ஒரு விரோதம் இருக்குது, வெறுப்பு இருக்குது அப்படின்னா இவங்க 2 பேருக்கும் முன் ஜென்மத்தில் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்களோட பதில், முன் ஜென்மத்தில் என்ன வேணால் நடந்திருக்கலாம், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், இப்போது அலசி ஆராயணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. எது நடந்திருந்தாலும் நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நீ என்னை மன்னிச்சிடு, நான் என்னையே மன்னிச்சிக்கிறேன், நீ உன்னையே மன்னிச்சிடு, அந்த புரிதல் மட்டும் நமக்குள்ளே வந்துட்டா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. தியானம் பண்ணுறதுனால கர்மா விலகுமா? அதுக்கு பதில், கர்மா அப்படிங்கிறது ஒரு விதி, அதை விட சக்தி வாய்ந்த ஒரு விதி தான் அன்பு. ஸோ அன்புங்கிற விதி, லா ஆஃப் லவ், கர்மாங்கிற விதியை கரைக்கலாம். த லா ஆஃப் லவ் கேன் டிசால்வ் கர்மா. இருந்தாலும் இதை செயலில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம தியானம் பண்ணும்போது நமக்கு நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி அலசி ஆராயிரோம். இதிலேருந்து உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படுது. நம்ம இப்போ அன்பாக இருக்கணும், அன்பை தேர்ந்தெடுக்கணும், அது ஒன்று போதும் இந்த கர்மாவை கரைக்கிறதுக்கு அப்படின்னு உங்களுக்கு புரியுது. தியானத்தில் உங்கள் கான்ஷியஸ்னஸுக்கு அது தெரியுது. ஆனால் அது இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் உண்மையாக ஆகணும் அப்படின்னா ஏதோ ஒரு வகையான செயலை நம்ம செய்யணும். அதாவது நம்மளோட செயலில் நம்ம அன்பை வெளிப்படுத்தணும். உதாரணம் சொல்கிறாங்க,
ஒரு இடத்துல ஏதோ ஒன்று பற்றிக்கிட்டு எரியுது. இதை பற்றி நம்ம தியானம் பண்ணுறோம். ஓகே, அந்த எரியறதை அணைக்கணும் அப்படின்னா அதுக்கு தண்ணி பிடிச்சி ஊற்றணும் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஆனால் இந்த புரிதலோடு நம்ம தியானத்தில் உட்காந்துக்கிட்டே இருந்தால் அந்த நெருப்பு தானாக அணையாது. நம்ம தியானத்துலேருந்து எந்திரிச்சு வந்து தண்ணியை பிடிச்சி அங்கே போய் ஊற்றணும். அதே மாதிரி தியானம் மூலமாக நம்மளோட மனம் பக்குவம் அடையுது. அந்த பக்குவத்தை நம்ம நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்தி நம்ம வெளிப்படுத்தணும். அப்போ தான் கர்மா விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி. இந்த கேள்வி கேட்குறவங்க அவங்களோட கணவரை விட்டு பிரிஞ்சு வந்துட்டாங்க. இது ஒரு கர்மாவோட விளைவாக இருக்குமா? 2வது கேள்வி. பிரிஞ்சு வந்ததுனால மேலும் இவங்க கர்மாவை உண்டாக்கினாங்களா? அது கோவோட பதில். பூமியில் ஒன்றா வாழ்கிறவங்கெல்லாம் வரத்துக்கு முன்னாடியே, இந்த பிறவிக்கு முன்னாடியே அவங்களோட உறவை நிர்ணயம் பண்ணிட்டு தான் வராங்க. ஸோ உறவுகளுக்கு நடுவில் இருக்க கர்மாவை பொறுத்த வரைக்கும் 2 கர்மா இருக்கீங்க. ஒன்று இந்த அம்மா கேள்வி கேட்குறாங்கல்ல அவங்களோட கர்மா, இன்னொன்று அவங்க கணவரோட கர்மா. இதுக்கு முன்னாடி பிறவிகள்லேயும் அவங்க 2 பேருக்குமே அவங்களோட உறவில் ஏதோ ஒரு சிக்கல் இருந்திருக்கும். ஒரு சவால், ஒரு சேலஞ்சை அவங்க ஃபேஸ் பண்ணிவிட்டு இந்த பிறவியில் அதை மேலும் சரிப்படுத்தணும், மேலும் புரிதலோட, மேலும் அன்போட அதை சரிப்படுத்தணும் அப்படிங்கிறது இவங்க 2 பேரோட பிறவியில் ஒரு நோக்கம் அது. ஸோ இந்த சைக்கிள் ஆஃப் கர்மா அவங்களுக்கு விலகணும் அப்படின்னா இதில் இவங்க மன்னிப்பு தான் கற்றுக்கணும். இவங்க பார்ட்னர் இவங்களை கண்டுக்காமல் இருந்திருந்தாலோ, இல்லை இவங்களை துன்புறுத்திருந்தாலோ, இல்லை இவங்களோட தேவைகளை அவங்க புரிஞ்சுக்கிட்டு நடக்காமல் இருந்திருந்தாலும் பரவாயில்ல. ஒவ்வொரு வாட்டியும் அவங்க பண்ண செயல்லாம் ஞாபகப்படுத்தி நம்மளை ட்ரிகர் பண்ணும்போது நம்ம மன்னிப்பை மட்டுமே தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பண்ண ஒரு சமயத்தில் அவங்களோட பார்ட்னரோட நினைப்பு அவங்களுக்கு வரும்போது அவங்க நினச்சி எனக்கு எந்த கசப்புத்தன்மையும் இல்லை, அவங்கள பற்றி நினைக்கும் போது எனக்குள்ளே ஏற்படுற உணர்வுகள் அன்பு, பாராட்டுதல், மரியாதை எனக்குள்ளே இதாக இருக்குது. ஸோ அந்த இன்னொரு நபரை பற்றி நினைக்கும் போது எனக்குள்ளேருந்து இதுதான் வெளிப்படுது. நீங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு உதவியாக இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஆசை. ஒருவேளை அதை பண்ண முடியலன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த ஒரு நிலைக்கு அவங்க போகணும் ஒவ்வொரு வாட்டியும் அவங்க பார்ட்னரோட நினைப்பு இவங்களுக்கு வரும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. இது முதல் கட்டம். இது ரொம்ப ஈஸிங்கிறாங்க. 2வது கஷ்டமான கட்டம் என்ன அப்படின்னா மன்னிப்பில் நம்மளை நாமளே மன்னிச்சுக்கிறது. நம்மளோட கேரக்டர் நம்ம பார்த்து, நமக்குள்ளே ரகசியமாக இருக்க சிந்தனைகளை நம்ம பார்த்து, நமக்குள்ளே சிக்கி இருக்க அந்த கஷ்டமான உணர்ச்சிகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டு, இதெல்லாம் எப்படி பார்க்குறது, எங்கே ஆரம்பிக்கிறது அப்படின்ற குழப்பத்தில் இருந்தால் நம்ம ஆரம்பிப்போம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இதை பற்றிலாம் யோசித்து நம்மளை நாமளே நம்ம மன்னிக்கக்கூடிய அந்த தன்மைக்கு நம்ம வரும்போது தான் இந்த கர்மாவிலேருந்து நம்ம முழுசாக விடுபடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதிலிருந்து கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.